திருந்து தேவன்குடி கட்கடேஸ்வரர் திருக்கோவில். கட்கடகம் என்றால் நண்டை குறிக்கும். நண்டு பூஜித்து முக்தி பெற்ற திருத்தலமாக இந்த திருத்தலம் இருக்குது. நண்டாங்கோவில் என்றும் அழைக்கின்றனர். கடகராசிக்காரங்களுக்கு சிறந்த பரிகார திருத்தலமாக சொல்லப்படுது. மூலவர் கட்கடேஸ்வரர் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கின்றார். இவரது திருமணியில் நண்டு நுழைந்த துளையும் இந்திரனுடைய வாழ்வடவும் இருக்குது. அம்பாள் இங்கு அருமருந்து நாயகி மற்றும் அபூர்வ நாயகி என 2 அம்பாளுக்கும் தனித்தனி சன்னதி இருக்குது. தீராத நோய் தீர்க்கும் மருத்துவ நாயகி என்ற பெயரில் அம்பாள் அருள் பாலிக்கின்றார். சந்திரதோஷம் உள்ளவங்க இங்கே பங்கைய தீர்த்தத்தில் நீராடி வழிபாடு செய்கிறாங்க. வரலாறுன்னு பார்த்தா, இந்திரன் சாபத்தினால் கந்தர்வன் ஒருவன் நண்டாக மாறி இந்த தலத்திற்கு நள்ளிரவில் தீர்த்த குளத்தில் இருக்கும் தாமரை மலரை எடுத்து கோமுகி வழியாக இறைவன் சன்னதியை அடைந்து இறைவனுக்கு சாற்றி வழிபாடு செய்கிறது. கோமுகி வழியாக தாமரை ஒன்று ஈசரிடம் செல்வதைக் கண்டு வியந்து போனான் இந்திரன். அதையே பார்த்து கொண்டிருந்தான். இந்திரன் எப்படி தாமரை மட்டும் வருகிறது என்று ஆராயத் தொடங்கினான். அப்போது உன்னால் நண்டாக சாபம் பெற்ற கந்தர்வனே மலர் கொண்டு எம்மை பூஜிக்கின்றான். உன்னை கண்டு பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறான் என ஈசன் அசரீரியாக தெரிவித்தார். வியந்து போனான் இந்திரன். வசிஷ்ட மகாத்மியத்தில் ஆடி மாதம் பூர நட்சத்திரத்தன்னைக்கு காராம்பசு பால் கொண்டு அபிஷேகம் செய்யும் போது லிங்க திருமேனியில் பிளவிலிருந்து பொன்னிற நண்டு காட்சி தருவதாக எழுதப்பட்டிருக்கு. கும்பாபிஷேகம் சமயத்தில் முதல் நாள் யாகசாலை பூஜையின் போது யாக குண்டத்தை நண்டு சுற்றி வருவதும் அதிசயம் நடந்து கொண்டிருக்கிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பு கூட இது மாதிரி நடந்ததாக சொல்வார்கள். இந்த ஆலயத்தில் இருக்கும் அன்னைக்கு சாற்றப்படும் எண்ணெயானது சர்வ வியாதிகளையும் தீர்க்கும் என்று நம்புகின்றனர். கோவில் வெளிப்பிரகாரத்தில் மருத்துவர் மருந்து தயாரிப்பது போல புகைப்பட சிற்பம் ஒன்று இருக்குது. உற்சவமூர்த்தியாக சோமாஸ்கந்தரும் இருக்காங்க. மூலவர் கட்கடேஸ்வரர், தாயார் அபூர்வ நாயகி என்றும் அருமருந்து நாயகி என்றும் இருவர். தீர்த்தமாக நவபாஷான தீர்த்தம், பங்கைய தீர்த்தம், காவிரி தீர்த்தம். திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தரும் பதிகம் பண்ணியிருக்காங்க. இங்கே சிவ ஆகம விதிமுறைப்படி பூஜைகள் நடக்குது. சிவராத்திரியும் திரு கார்த்திகையும் மிகவும் சிறப்பாக கொண்டாடுறாங்க. விருட்சமாக நங்கை மரம் இருக்குது. இந்த ஆலயமானது கும்பகோணத்திலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது.